கழக நிர்வாகிகள் மட்டும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு எல்லா நீங்க தேர்தலுக்காக தமிழ்நாட்டை பொறுத்தவரை சூடாயிருந்தது உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் அதிமுக காரன் பிஜேபி காரன் ஒன்னாயிட்டான். ஆளுக்காக ஒரு ரவுண்ட் வந்துருக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க டிவிலாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கிடையே ஒரு புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு பாருங்க, அவர் இப்பதான் டெல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. பார்த்து இருப்பீங்க. நான் ஒரு 10 நாளைக்கு திருநெல்வேலி கொடுக்குற சொன்னேன். இன்னொரு 10-15 நாள்ல பாருங்க, பிஜேபி நெருக்கி மரியாதை நீ என் கூட கூட்டணி வா, இல்லைன்னா உங்க ஓய்ச்சிடும் சொல்லி மிரட்டி அவங்களுக்கு சரியில்லை, களம் சரியில்லை, தோத்துருவாங்கன்னு தெரியுது, திமுகவை வெல்ல முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அதெல்லாம் இன்னும் இவனையும் சேர்த்துனா திமுக ஓய்ச்சலான்னு நினைச்சிருக்காங்க. எவ்வளவு பேர் சொன்னாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை 2024 வருகிற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற போகிற இயக்கம் திமுக.